சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே தொலைக்காட்சியிலும் உங்களோடு தொடர்ந்து பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே தோத்திரங்களை செலுத்துவதிலும் வாழ்த்துவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அறிந்திருக்கிற இந்த ஊழியங்களை குறித்து, நீங்கள் தெரிந்திருக்கிற இந்த ஊழியங்களை குறித்து, குறிப்பாய் இந்த மாதத்திலே கல்விகளுக்கான தேவைகளை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எப்படியா உதவுறது, எப்படியா தெரிஞ்சுக்கிறது? எங்களுடைய ஊழியத்தில் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான யூடியூப் சேனல் இருக்கிறது. அதை விசிட் பண்ணிங்கன்னா அநேக பாடல்கள், அநேக சத்தியங்கள், எங்கள் பிள்ளைகளுடைய குறித்ததான விவரங்களை குறித்து எங்களுடைய விளக்க நோட்டீஸ் அதில் இருக்கிறது. தெரிந்து கொண்டு ஜெபிக்க தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்திற்கு உதவுவது எந்த காரியத்திலும் கட்டாயம் அல்ல, விசனமாயும் அல்ல. கர்த்தர் ஏவினால் மட்டும் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேட்டபோது மறுபடியும் எனக்கு ஆதி ஆகமத்தையே கொடுத்தாரு. மோசஸ் ஒரு சரியான ஆளாக இருப்பார் போல அப்படின்னு அந்த பார்த்தீங்களா, சிரிப்பு எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. கரங்களை தட்டி அல்லேலூயா, சத்தம் கேட்கலாமா? அல்லேலூயா. இப்போதான் எனக்கு லேசாக கேட்குது. 24வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 24வது அதிகாரம் அப்படின்னாலே ஆபிரகாமுடைய நிறைவு நாட்களுக்குள்ளே நாம் வந்துவிட்டோம். இந்த நிறைவு நாட்களில் ஒரு சாட்சி இந்த ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியத்தையும், இந்த சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா அல்லது வேறு விதமான வழிகளிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆபிரகாம் ஒரு நல்ல மனிதர் என்பதற்கு பல இடத்திலே பல அடையாளங்கள் உண்டு. தேவன் அதை குறித்து சொல்லியிருக்கிறார். யாக்கோபு நிருபத்திலே கூட அவரை குறித்த ஒரு நீண்ட பட்டியலே கிரியைகளை குறித்து பேசும்போது ஆபிரகாமின் கிரியைகளை குறித்தும் விசுவாசங்களை குறித்தும் ரொம்ப தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு இந்த காரியம் ரொம்ப முக்கியமா இருந்தது, சாட்சி சொல்வதற்கு. அதே போல நம்முடைய வழிகள், நம்முடைய வயாக்கள் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு செய்தி. ஆதியாகமங்களின் புத்தகம் 24வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய வாழ்க்கையில முதிர் வயது காலத்தில் சத்தியம் ஆணை பெற்றுக் கொண்டவராக எலியேசர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கிறது. அதாவது ஆபிரகாம் சொன்ன வார்த்தை. ஆகையினால் தான் அவர் சொல்கிறார், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமான் ஆபிரகாமுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நேர் வழியில நடக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு. உண்மையா பொய்யா? ஆமா, பார்த்தீங்களா, வேகமா சொல்லிட்டாங்க. அந்த அம்மா 2 நாளைக்கு முன்னாடி கூட என் கூட கூட்டத்துக்கு முடிச்சுட்டு நான் சர்ச்சுக்கு தாயா வந்துடுவேன். நாங்கள் நேற்று சாயங்காலம் பார்த்தா திடீர்னு ஒரு வழியில் இறங்கி ஓடி நான் மாட்டுத்தாவணிக்கு போகிறேன், என் தம்பி நிற்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஆமாம், பார்த்தீங்களா? இப்படித்தான் அப்பப்போ டக்கு டக்குன்னு வழி என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் வயசு ஆகும். ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்யப்படுவோம்? நிச்சயமாக சேர்க்கப்படுவோம்.
ஆனால் உங்கள் வழி எப்படி இருக்கணுமா? நேர்மையான வழி இருக்கணும். இல்லை, இப்போ கீழே போகாமல் உட்காந்து கேளுங்க, நிறைய விஷயம் இன்னைக்கு பேச வேண்டியிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது கூட இதை பற்றி சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுவார். தெரிஞ்ச சங்கீதம் 143 10வது வசனத்தில். ஏன்னா வழி இன்னைக்கு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், எதை செய்கிறோம், இது தேவனுக்கு பிடிக்குமா, இது தேவனுக்கு பிடிக்காதா, இது நல்ல வழியா என்பது என்ன செய்யலை, தெரியல. அதனால தான் ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. ஆனால் நான் சொல்கிறேன், நேர் வழியில் உங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால், ஆபிரகாமுக்கு எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தின தேவன் அந்த ஊழியக்காரன் ஸ்தோத்திரம் செலுத்தினதை போல என்னாலும் நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக மாறுவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை வேற எங்கேயாவது போய் கேட்டீங்கன்னா அந்த வழியெல்லாம் கற்றுக்க முடியாது. கடவுளிடத்தில் வந்தால் தான் கற்றுக்க முடியும். அதை தெரிஞ்சதுனால தான் தாவீது எழுதுகிறார் 10வது வசனத்தை 143:10. ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவார். எப்படி அங்க கேக்குறாங்க, நேர் வழியில நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க சொல்றாரு, செவையான வழியில மட்டும்தான் நீர் நடத்துவீர்ங்கிற ஒரு நம்பிக்கையை வைக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்த 66 புத்தகத்திலையும் படிச்சு பாருங்க. ஆண்டவர் காட்டுகிற வழி எப்பவுமே இருளான வழியாக இருக்காது, கரடு முரடான வழியாக இருக்காது, பிரச்சனையை உண்டு பண்ணுகிற வழியாக இருக்காது, கண்ணீரை கொடுக்கிற வழியாக இருக்காது. நம்மளா தேர்ந்தெடுத்துக் கொள்கிற வழி, கண்ணீரை வடிக்கிற வழி, பிரச்சனைகளை கொண்டு வருகிற வழி, போராட்டங்களை சந்திக்கிற வழி. இன்னைக்கு உங்க வழிகளை கொஞ்சம் சரிப்படுத்தணும். ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கும், நான் நேர் வழியாக தான் நடக்கணும்னு நினைக்கிறேன், நான் நேர் வழியில தான் பயணிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு பிரச்சனை, சூழ்நிலை, தேவை எல்லாம் இருக்கே, நான் என்ன செய்ய? எல்லாருக்குமே இந்த உலகத்தில் தேவை உண்டு. ஆனா தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். போன 2 வாரத்தில் கூட தம்பி திலீப் பாடினார், கலங்கின நேரம் எல்லாம் கை தூக்கி விடுகிறவரே என்ற பாட்டில் ஒரு வரி இருக்கும். தேவையை பார்க்கிலும் பெரியவர் நீர். எனக்கு என்ன செய்யல, அதுக்கு மேலே எனக்கு அந்த புது பாட்டுகள் சில பாட்டு தெரியாது. தேவையை பார்க்கிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். அவர் எல்லா தேவைகளையும் சந்தித்து விடுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் ஏசாயா 58:8 நாம என்ன வாசிக்கிறோம்? உன் வழிகள் அவர் வழி கிடையாது, அவர் வழி உன்னுடைய வழிகளை பார்க்கிலும் மேலான வழி. ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் கேட்கணும் அவர்கிட்ட. ஆபிரகாம் துதிச்சாரு, அவருடைய வேலைக்காரன் சொன்னார், நேர் வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு. நான் என்னை நேர் வழியாய் நடத்தும் என்று கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் செலுத்துறேன், என்னை நடத்துங்கன்னு கேட்டு பாருங்களேன், கர்த்தர் உங்களை நடத்துவார். இங்கே தாவீது எப்படி கேட்கிறாரு? செவ்வையான வழி. ஒரு பாதையே இருக்கு. நல்ல பாதையாக இருந்தால் ஸ்டிக்கை போட்டு நேராக போக முடியுமா? நல்ல பாதையாக இருந்தால், கண்ணு தெரிஞ்சவங்களாக இருந்தால் நடுக்கம் இல்லாமல் போக முடியுமா? இல்லை கரடு முரடாக இருந்துச்சுன்னா, குழியும் குண்டுமா இருந்துச்சுன்னா ஒழுங்காக போக முடியுமா? நல்ல பாதையில் இருந்தால் தானே போக முடியும், குறித்த நேரத்துக்கு போக முடியும், குறித்த காரியத்தை செய்ய முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாதைகள் எப்படி இருக்கிறது, வழிகள் எப்படி இருக்கிறது? சாட்சி வேணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சாட்சி இருக்கணும். கல்லறை தோட்டத்துக்கு போனா கல்லறையில போட்டுக்கிறாங்க, பார்த்தா பூரா கல்லறையிலுமே நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை முடித்தார். ஆனா வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தா ஒரு வழி கூட நல்ல வழி இருந்திருக்காது. 170 பேர்ல 80 பேர்ல அன்னைக்கு கேட்ட மாதிரி இன்னைக்கு கேட்கலாம், ஒரு நீதிமான் இருந்தா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அதுல 8வது வசனம் என்னமா சொல்லுது? கொஞ்சம் வாசிங்க. 8வது வசனம் 143:8 சங்கீதம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். ஆமென். வழியை யாரிடத்திலே மட்டும்தான் கேட்க வேண்டும்? உங்களுடைய வழி யாராக மட்டும்தான் இருக்க வேண்டும்? கர்த்தராக மட்டும்தான் இருக்க வேண்டும்.
ஆபிரகாமுடைய வழி எப்படி இருந்துச்சு? எல்லாவற்றிலும் மில்கிசேதேக்கு காணிக்கை கொண்டு வரும்போது கூட ஒரு வார்த்தை சொல்றாரு, என்ன நீங்க ஐஸ்வர்யவான் ஆக்குனீங்கன்னு சொல்லி, ஆபிரகாமை ஆக்குனீங்கன்னு சொல்லி பேர் வந்துடக்கூடாது, என் தேவன் தான் என்னை ஐஸ்வர்யவாக்குனான்னு சொல்லி இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் படிச்சவங்களுக்கு தெரியும், இருக்கா இல்லையா? ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாரு. அதனாலதான் அந்த வேலைக்காரர் சொல்றாரு, என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் சூழ்நிலைகள். உண்மையாவே சூழ்நிலை தான் நிறைய பேருக்கு காரணமா இருக்கு. என்னாகமங்களின் புத்தகத்தை எடுத்துக்கங்க மக்களே. என்னாகமங்களின் புத்தகம் 22வது அதிகாரம். நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிற மனுஷனும் சில தவறான வழிகளுக்குள்ளே விழுந்து தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுகிறோம், சாட்சி இல்லாமல் போய் விடுகிறோம். 6வது வசனத்தை வாசிங்க. பிலேயாம் என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து இங்க நம்ம பார்க்க முடியும். அவர் கையில கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பத்தி ஒரு புறஜாதியே சொல்றான் பாருங்க. என்ன சொல்றார்? வாசிங்க 6வது வசனத்தை. அவர்கள் என்னிலும் பலவான்கள், அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன். பிலேயாம்ட்ட வந்து சொல்றாங்க, நீ ஆசீர்வதிக்கிறவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன், சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி சொன்னான். இவர் என்ன சொல்லியிருக்கணும்? காரணம் இல்லாம நான் ஒருத்தனை என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது. எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட தேவனிடத்திலிருந்து பதில் சொல்லாமல், தேவனுடைய காரியங்களை தெரிந்து கொள்ளாமல் நான் சொல்லக்கூடாது. இவர் என்ன சொல்றாரு? வாசிங்க தொடர்ந்து. என்ன செய்யறாரு பாருங்க. ஒரு முக்கியமான காரியம், கவனிக்கப்பட வேண்டிய காரியம். சூழ்நிலை என்று சொல்லி தவறான வழிகளை பின்பற்றுகிறேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கவனியுங்கள், வாசியுங்கள். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறிச்சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமினிடத்தில் போய் பாலாகின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். குறி சொல்லுகிற கூலி வந்திருக்கு, ராஜா வீட்டில இருந்து வந்திருக்கு. இவன் என்ன சொல்லணும்? என்னை உண்டாக்கினவர் ராஜாதி ராஜா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பார்க்கல, ராஜா கிட்ட இருந்து வந்திருக்கு, பணம் வந்திருக்கு. இன்னைக்கு உட்காருங்க. 8வது வசனத்தை வாசி மக்களே, நல்லா இருக்கும் பாருவேன். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கி இருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிலேயாமிடத்திலே தங்கி இருந்தார்கள். பாத்தீங்களா? எவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதோ அவனையே பதவிக்காக, பணத்துக்காக, சுகத்துக்காக வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறான். நம்மளும் அப்படித்தான். இன்னைக்கு கிறிஸ்தவத்திலையும் அப்படித்தான் இருக்காங்க. பாஸ்டர்ஸ்மார்களே அப்படித்தான் இருக்கிறாங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகளை கொண்டு வந்து மேடையில் ஏற்றிக்கொண்டு கூட பாடுற ஊழியக்காரனுக்கு மைக் கொடுக்க மாட்டாங்க. அதில் ஒரு வெக்கக்கேடு, அதை ஸ்டேட்டஸாகவும் போட்டுக்குருவாங்க, ஃபோட்டோ எடுத்து சர்ச்சிலையும் வச்சுக்கிறாங்க. இந்த அரசியல்வாதி எனக்கு பழக்கம், இந்த மந்திரி எனக்கு பழக்கம். பரிசுத்தவான் பயன்படுத்தின மைக்க உலக பிரகாரமா கொஞ்ச காலம் இருந்துட்டு போறவனுக்கு இந்த அப்படின்னு கொடுக்குறான், ஆனா ஊழியக்காரனுக்கு கொடுக்க மாட்டான். உண்மையாங்க? உண்மை. தேவனுடைய வழியை விட்டு விலகுறாங்க. அனுபவம். மனுஷனுடைய பிரியப்படுத்துகிற காரியம், மனுஷனுக்கு பிரியமான வழிகளில் நடக்கிற அனுபவம். சபிப்பதற்கு அவனுக்கு அதிகாரமே அங்க கிடையாது. பணத்தை பார்த்தவனே, ராஜா வீட்டு ஆள் வந்தவனே, எனக்கு ஏதாவது ப்ரமோஷன், ராஜா பக்கத்தில் உட்காரலாமியா, மேடையில் உட்காந்து அப்படியே அவரோட பேசுறது என்ன, அப்படியே முன்னாடி ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு. ஒரு கூட்டமைப்பு போய், கிறிஸ்தவ கூட்டமைப்பு போய், இவர் தான் வரணும், அவர் தான் வரணும், அப்படியே அவர்களோடு சேர்ந்து ஒரு பெரிய இதை எல்லா சபைக்கும் பெரிய அறிக்கையா வேற கொடுக்கிறது. கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வழியில ஓடினா எந்த மனுஷனும் உங்களுக்கு தேவையில்லை. ஆனரபிள் மரியாதை மட்டும் செஞ்சா போதும் அவங்களுடைய பதவிக்கு. ஏன்னா ராஜாக்களை தள்ளி ராஜாக்கள் ஏற்படுத்துறது. ஆனா முழுசா அவங்கள நம்பி
மக்களையும் சேர்த்து திசை திருப்புகிற அனுபவம். இன்னைக்கு பிலேயாம் அதை தான் செஞ்சான். போங்கப்பா, இந்த மாதிரி காரியமெல்லாம் நான் செய்ய முடியாதுன்னு சொல்லல. தங்கக்கூடாதவனை, சேர்க்கக்கூடாதவனை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறான். இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான் இருக்கோம். சேரக்கூடாதவங்களை வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டு நேர் வழியா நடக்க முடியல. சேரக்கூடாதவனை வீட்டுக்குள்ள சேர்த்துறது. எனக்கு அன்பான தேவஜனமே, என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா கர்த்தருடைய வழியை விட்டு மட்டும் என்ன செய்யாதீங்க, பின் திரும்பாதீங்க. நேர் வழியா நடக்கிற அனுபவத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அவர் காட்டுகிற செவையான வழிகளை மட்டும் மறந்துடாதீங்க, மாறிடாதீங்க, தடம் புரண்டாதீங்க. பாருங்க என்ன கொடுமை அது நடக்குது பாருங்க. வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு தங்க வைக்கிறான். இந்த காரியத்தை ஒரு தடவை செஞ்சா பரவாயில்ல. ரொம்ப தெளிவா ஆண்டவர் பேசிட்டாரு. அவன் வேண்டாம்ப்பா, அவன் சரிப்பட்டு வர மாட்டான், அவனை நீ சபிக்க கூடாது, அந்த ஜனம் நான் உருவாக்கின ஜனம் சொல்லிட்டாரு. ஆனாலும் 17 வாசிங்க. உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். பாருங்க, திரும்ப வந்து சொல்றான். நம்ம ஆட்கள் அப்படிதான், உங்களை திசை திருப்புவான். ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருப்பீங்க, ஒழுங்கா ஆண்டவருடைய வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க. நீ அங்க போறதெல்லாம் போய்க்க, இந்த கழுத்துக்குள்ள மட்டும் இந்த கயிறை போட்டுக்கா. அங்க போறதெல்லாம் போய்க்க, இந்த கையில மட்டும் முடிய கட்டிக்க. ஹலோ, இருக்கிறீங்களா? உம்மை கனம் பண்ணுவோம், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன். பாருங்க எப்படி ஆசை வார்த்தை காமிக்கிறான். நம்ம ஆட்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க. உங்க கூட்டமைப்புல இருந்து எங்களை மட்டும் நீங்க தலைவர் ஆக்கிட்டீங்க, உங்க மக்களை மட்டும் எனக்கு மட்டும் ஓட்டு போட சொல்லி ஜெயிக்க வச்சுட்டீங்க, சர்ச்சை 2ஆ தூக்கி நிப்பாட்டிடுவேன். 5 வருஷத்துல முடிஞ்சு போற காரியத்துக்கு நம்ம ஆளுகளை அதையும் கேட்டுக்கிட்டு ஆடுது. பிழையாமின் ஆவியோ என்னமோ. ஒரு வேளை என்னை பார்த்தா சில பேருக்கு வையன்னு தோணும், சில பேருக்கு எப்பவுமே பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்களை குறை சொல்றவன்னு தெரியும். நான் ஊழியக்காரங்களை குறை சொல்லலை, ஊழியக்காரங்கள் போர்வையில வேஷம் போடுகிறவர்களை குறை சொல்லுவேன், அவ்வளவுதான். கர்த்தரை நம்பியா, கர்த்தருடைய வழிகளில் நடையா, கர்த்தருக்கு காத்திரியா, நேர் வழியாய் நடத்தி வந்தாருன்னு சொல்லி ஒரு சாதாரண வேலைக்காரன் சொன்னானே, நீ ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன் சொல்ல முடியும். இன்னைக்கு சொல்ல முடியல. நம்பிக்கிட்டு சால்வையை பொத்திக்கிட்டு ஓமைக்க கொடுத்துக்கிட்டு பரிசுத்தவான் உட்கார்ந்த இடத்துல நல்லா சொல்லப்போனா பரதேசியை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்கான். சபையின் பீடம் என்பது பரிசுத்த ஸ்தலம். அத பரிசுத்த குலைச்சலாக்குனீங்க, என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியாது. பாருங்க திரும்ப என்ன பண்றான் வாசிங்க, திரும்ப என்ன பண்றான் வாசிங்க. நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார்கள் என்றான். பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் கொஞ்சம் நல்லவ மாதிரி தெரியுது. நம்மளும் அப்படித்தான். ஆள் பேர் கூட்டம் இருக்கும்போது போயா அதெல்லாம் நான் வாங்க மாட்டேயா, இந்த மாதிரி காரியம் எனக்கு பிடிக்காது அப்படி சொல்லிட்டு வேலைக்காரங்கிட்ட சைஸா ஒரு தூது அனுப்பான். ஐயா உங்களை தனியா பார்க்க சொல்லியிருக்காரு. எப்படிங்க ஐயா உங்களை தனியா பார்க்க சொல்லியிருக்காரு. என்கிட்ட சில நேரத்தில் சில காரியத்தை என் தம்பிமார்கள் சொல்லுவாங்க, அண்ணே அவங்க இருக்காங்கண்ணேன்னு. போடா, இருந்தா என்ன, கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படுவேன், எந்த மனுஷனுக்கும் பயப்பட மாட்டேன். கரங்களை தெரியும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. வாசிங்க, தொடர்ந்து வாசி மக்களே. சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. ஆயிலும் அங்கதான் ஒரு வேலை செஞ்சிருச்சு, புத்தி கிறுக்கு புத்தி வந்துருச்சு. ஆயிலும் ஒரு வேலை, என் ஆண்டவர் ஒரு விசை சொல்லியதை மறத்தவோ மறைக்கவோ என்ன செய்ய மாட்டாரு, மாற்ற மாட்டாரு. அந்த பிலேயாமுக்கு தெரியல. நம்மளுக்கும் அப்படித்தான். சில நேரம் நமஸ்கரிக்காதன்னா நமஸ்கரிக்க கூடாது, அதுக்கு படைக்கப்பட்டவர்களை சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது, அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. திரும்ப போய் கேட்டாப்புல போன சொல்லிடுவாரு, போன்னு சொல்ல மாட்டாரு. நம்ம ஊர் பாஷையில் ஒன்று சொல்லுவாங்க, பழைய காலத்தில் ஏபி நாகராஜன் பயன்படுத்தும், போ. புரியுமே உங்களுக்கு இது மட்டும்? போ எப்படி சொல்லணும்? போயிட்டு வான்னு சொல்லணுமா, போ அப்படின்னு சொல்லணுமா? பார்த்தீங்களா? ஏயா இப்படி? ஆயிலும் திரும்பவும் உட்கார வச்சு சாப்பாடை போடுறான்.
நம்மளும் அப்படித்தான். எவனுக்கு சோறு போடக்கூடாதோ அவனுக்கு சோறு போடுவான், எவனுக்கு சோறு போடணுமோ அவனுக்கு சோறு போட மாட்டான். அதனால தான் நம்மளை பார்த்து நேர் வழியில் நடந்தவன்னு சொல்ல முடியல, மற்றவங்களும் சொல்ல முடியல, நம்மை நாமும் சொல்லிக்கொள்ள முடியவில்லை. இந்த பீலையாமுடைய நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா? கழுத பேசுச்சு, காலு போச்சு, கண்கள் திறக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு கண்கள் திறக்கப்படுவதற்காக என்னை போன்ற கண் இல்லாதவனை, இந்த உலக கண்கள் இல்லாதவனை, என் உலகத்திற்கு வெளியாய் வந்த ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி பேசுகிறேன். உங்க வாழ்க்கையிலே ஆபிரகாமை போல முதிர் வயதிலே சாட்சி வேணும். பீலையாமின் சாட்சி வேணுமா இல்ல ஆபிரகாமின் சாட்சி வேணுமா? தாவீதின் சாட்சி வேணுமா பீலையாமின் சாட்சி வேணுமா? யோசிச்சுங்க. இதுக்கு மேல எல்லாம் சொன்னா என்னைய வைவிங்க. அடுத்த புத்தகத்துக்கு போயிடுறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 9வது அதிகாரம். என்ன நல்ல வழி காட்டினதையும் காமிச்சிட்டு கொடுத்துட்டு போகணும்ல. எல்லாருமே கெட்டவங்க தான் இருப்பாங்களாயா அப்படின்னு கேட்டுருவீங்க. நிச்சயமா இந்த சபையிலே ஒரு சில குடும்பங்கள் 52 வாரங்களும் திருச்சபைக்கு வந்த மக்கள் இருக்கிறீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால எல்லாரையுமே தவறாக சொல்லிட முடியாது, எல்லா இடத்திலும் தவறாக இருக்கிறார்கள் என்று சொல்லிட முடியாது, எல்லா போதகர்களும் தவறானவர்கள் என்று சொல்லிவிட மாட்டேன், நிச்சயமா சொல்ல மாட்டேன். நானும் சரியானவனா என்பது எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், எதற்கு? 5வது வசனத்தை வாசிடுவோம். அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி என் தகப்பன் கழுதைகள் மேல் உள்ள கவலையை விட்டுவிட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். நல்ல வழியை காட்டி கொடுக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த சர்ச்சை, இங்க ஒரு ஆவிக்குரிய சர்ச் இருக்குன்னு சொல்லி இத்தனை வருஷமா வர்ற நீங்க புதுசா ஆட்களை கொண்டு வந்திருக்கீங்க? சொல்லுங்க பாப்போம். எனக்கு கிடைக்கிறது போயிருச்சுன்னா நான் வர்றதே பெரிய பாடா இருக்கு அப்படி சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா உங்களை ஆட்டோ வைத்து அழைத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதற்குண்டான தேவைகளை பல இடத்துல இருந்து சந்தித்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனா நீங்க உங்க கடமையை செஞ்சிருக்கீங்களா? சபையிலே உட்கார்ந்து இருக்கிறவர்களே, தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் சபைக்கு ஒவ்வொரு ஆத்துமாக்களை கூட்டி போவது ஒவ்வொரு விசுவாசிகளின் கடமை. போயிருக்கீங்களா? தொலைக்காட்சியில பார்க்கிறவங்களே, எத்தனை பேர் தங்கள் சபைக்கு புதிய ஆத்துமாக்களை சேர்க்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? சொல்றான் பாருங்க, வேலைக்காரன் என்ன சொல்றான் வாசிக்குமா? இப்ப ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்கிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்களேன் விசுவாசத்தோடு. நீங்க ஒருத்தர் மோசஸ் மாரியப்பன் மதுரையில தென்பழஞ்சியில சால்வேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு மினிஸ்ட்ரி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி நடத்துறாரு. போய் பாருங்க. எழுதி வச்சு பேச முடியாது, அவ்வளவு அழகான வார்த்தை இருக்கு, ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு. அதை கேட்டு நான் அறிக்கை பண்ணி ஜெபிச்சுட்டு வந்தேன். அவர் எனக்காக ஜெபம் பண்ணி அனுப்புனாரு. நான் ஆசீர்வாதமா இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களையும் கூட்டிட்டு வந்து பாருங்களேன், நீங்க இன்னும் மேலாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல உங்க சபை எந்த சபையா வேணாலும் இருக்கட்டும், தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க, நான் இந்த சபைக்கு போறேன், எங்க சர்ச்சில் பாஸ்டர் நல்லா பேசுவாங்க, பிரதர்ஸ் நல்லா பாடுவாங்க, எங்க சர்ச்சில் யூத் எல்லாம் நல்லா வர்ஷிப் பண்ணுவாங்க, சொல்லி பாருங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வழியை காட்டி கொடுத்தான். நல்ல மனுஷன் அவன், நல்ல மனுஷன். இன்னொருத்தி இருந்தா, நாகமான் வீட்டில் ஒருத்தி நல்ல வழி காமிச்சு கொடுக்குறான். தெரியுமில்ல, படிச்சிருக்கீங்களா? என் எஜமான் எங்க ஊர்ல இருக்கிற தீர்க்கதரிசி இடத்துல போனா அவர் இந்த நோயை என்ன செஞ்சிருவாரு? சுகமாக்கிடுவாரு. நீங்க காட்டுற வழி எப்படி இருக்கு? இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு நல்ல வழி காட்டி இருக்கிறீங்க? நல்ல சர்ச்சை குறித்து அறிமுகம் செய்து வச்சிருக்கிறீங்க, ஊழியக்காரர்களை குறித்து அறிமுகம் செய்து வச்சிருக்கிறீங்க, நேர்வழியா நடத்துகிற சர்ச்சை குறித்து அறிமுகம் செய்து வச்சிருக்கிறீங்க, நேர்வழியாய் பேசுகிற சத்தியத்தை குறித்து அறிமுகம் செய்து வச்சிருக்கிறீங்க. நான் உண்மையா சொல்றேன், இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஒரே ஒரு நோக்கம்தான். ஒன்றுக்குமே வழி இல்லாதவன், ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாதவன் என்று தூக்கி எறிந்து என்னை அலங்கரிக்கிறார் என்றால்
உங்களையும் அலங்கரிப்பார் என்கிற விசுவாசத்தோடு சொல்லுங்க, செய்யுங்க, நடத்துவார்கள். யாவரும் எழுப்பி நிற்போம். இந்த உலகத்துல பீலையாம் நல்லா படிச்சவனா இருந்தோம், நல்லா தெரிஞ்சவனா இருந்தோம். பாலாக்கு கொடுக்கிற கூலிக்காக உம்முடைய வழிகளை விட்டு யார வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதோ, யார வீட்டுக்குள்ள உட்கார வைக்க கூடாதோ அவங்கள உட்கார வச்சாம்பா. செர்க்கி பவுல், அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆசையா இருந்தாலும், ஆண்டவரே அந்த அதிபதி உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு ஆசையா இருந்தாலும், அந்த எலிமா என்கிறவன், பாரேஸ் என்கிறவன் திசை திருப்பினாம்பா. இன்னைக்கு நான் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வார சர்ச்சுக்கு வரேன், ஆராதனையில கலந்து கொள்றேன். ஆனா ஏதோ ஒரு பிசாசு என்ன வஞ்சிச்சு என்ன நல்ல வழியில நடக்க முடியாதபடிக்கு, செம்மையான வழியில நடக்க முடியாதபடிக்கு, என் குடும்பத்தை, என் பிசினஸ், என் ஊழியத்தை தவறான பாதையில திருப்பி மனுஷனை நோக்கி பார்க்கிற அனுபவத்தை எனக்குள்ள பிசாசு கொண்டு வருது. ஐயா, இன்னைக்கு அது தவறு, இன்னைக்கு அது தவறு. இந்த ஆசீர்வாதம் வேண்டாம், இந்த சாபம் வேண்டாம்னு சொல்லி எனக்கு புரிய வைக்க பேசுனீங்களே, நான் இப்ப புரிஞ்சுட்டேன். ஐயா, என்ன நடத்துங்கப்பா, என்ன நல்ல வழிகளை நடத்துங்கப்பா, உம்முடைய செம்மையான வழிகளை நடத்துங்கப்பா. அந்த எலியேசரை போல நான் உம்மை பணிந்து கொண்டு துதித்து கொண்டு, கர்த்தர் என்ன நேர் வழியா நடத்தினார், கர்த்தர் என் பிசினஸை நேர் வழியில நடத்தினார், கர்த்தர் என் குடும்பத்தை நேர் வழியில நடத்தினார், கர்த்தர் என் ஊழியத்தை நேர் வழியில நடத்தினார்னு சொல்லணும். ஐயா, ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை வேண்டாயா. இந்த உலகத்துல வாழும்போது கெட்ட பேரோட நான் வாழக்கூடாதுயா. நீங்க கொடுத்த எத்தனையோ நல்ல காரியங்கள் இருக்கும்போது பொல்லாத வழிகள், கபடு நிறைந்த காரியங்கள் என் இருதயத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேளுங்க. என்னை நேர்வழியாய் கடத்தின கர்த்தரை குறித்து நான் வார்த்தைகளை கேட்டுவிட்டேன். அவர் வசனத்தை காத்துக்கொள்வேன், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவேன், பணிந்து குனிந்து ஆராதித்திருக்கிறேன். புகழ் எது, புண்ணியம் எது என்பதை அறிந்திருக்கிறபடினால் இனி தவறான வழிகளை குறித்த சிந்தனை என்னிடத்தில் இருக்காது என்கிற தீர்மானத்தோடு கடந்து போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலிருந்து எடுத்து வந்த வார்த்தை, நான் தினந்தோறும் உம்முடைய நடத்துதலை ருசித்து சொல்லுகிற வார்த்தையே உம்முடைய ஜனங்களுக்கு இப்பொழுதும் வைத்திருக்கிறேன். இதை அறிந்தும் எத்தனையோ நேரங்களில் வழி விலகி போன பிழையாமை போல பிள்ளைகள் இப்பொழுதும் நான் வழி மாற மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்கும்போது, நான் கர்த்தருடைய வழிகளை விட்டு திரும்ப மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கும்போது, நான் நேர் வழிகளில் நடப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கும்போது, இழந்து போன சமாதானத்தை நீர் தந்து, இழந்து போன சந்தோஷத்தை நீர் தந்து, இழந்து போன தொழிலை நீர் தந்து, இழந்து போன ஊழியத்தை நீர் தந்து, இழந்து போன குடும்ப வாழ்க்கை நீர் தந்து, இழந்து போன பிள்ளைகளை நீர் தந்து, இந்த ஊழியத்திலும் கூட கோடா கோடியாய் பெருகி இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கான ஆசீர்வாதங்களின் சாட்சிகளை கேட்டு உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, இதுவரையிலும் கூட இந்த ஊழியத்தில் நேர்வழியாய் நடத்துவதற்கு என்னோடு உழைத்த பிள்ளைகள், ஜெபித்த பிள்ளைகள், கவரேஜ் எடுக்கிறவர்கள், எல்லா விதத்திலும் டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுகிறவர்கள், வாரந்தோறும் இதை தவறாமல் ஒளிபரப்பு செய்வதற்கு உதவுகிற ஜாய் டிவி குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் கூட இந்த நேரத்தில் நினைக்கிறேன். இன்னும் நேர்வழியாய் நடக்கும்போது ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம் கடந்து வந்து பெருகச் செய்ய வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபித்து நாங்கள் கடந்து செல்கிறோம். கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்க நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864246482, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. Our email address mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.